நாட்டிலேயே முதல் முறையாக கருணை கொலை செய்ய அனுமதியா? ஆண்டு ஹரிஷ் ராணா அப்படின்ற இளைஞர் 4ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்ததுனால அவருடைய மூளை கடுமையா காயமடைந்திருந்தது. அதன் பிறகு அவர் மீள முடியாத நிலைக்கு சென்றதாகவும் கூறப்படுது. பெர்மனன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிலையில பல ஆண்டுகளா இருந்தவருக்கு உயிர் ஆதரவு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது. மருந்தும் உணவும் குழாய் மூலமா வழங்கப்பட்டது. மூச்சு விடுவதற்கு உயிரை நீட்டிக்கும் மருத்துவ சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு கிடைத்த சட்ட வழிகாட்டுதலின்படி ஹரிஷ் ராணா அவர்களுடைய பெற்றோர் உச்சநீதிமன்றத்தில் செயலற்ற கருணை கொலைக்காக வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த வழக்குடைய தீர்ப்பு தான் இப்போ வெளியாகிருக்கு. உயிரை நீட்டிக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகளை, லைஃப் சப்போர்ட், ஃபீடிங் டியூப் இவற்றையெல்லாம் நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரியா உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததோடு இந்த செயல்முறை மனித நேயமாகவும் வலி இல்லாமலும் நடக்கணும் அப்படின்ற மாதிரியாகவும் சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்துல இது போன்ற வழக்குகளுக்கு இந்த வழக்கு ஒரு முக்கிய முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. செயலற்ற கருணை கொலை கடுமையான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்தியாவில நடைமுறையில இருந்தாலும் ஆக்டிவ் யூத்தனேஷியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நோயாளியின் உயிரை நேரடியா முடிப்பது அப்படின்றது சட்டவிரோதம் தாங்கிறது குறிப்பிடத்தக்கது.